சதாவுக்கு இருக்கும் தப்பான பழக்கம். மார்க்கெட் போக காரணம் இதுதான். பைல்வான் சொன்ன அதிர்ச்சி தகவல். மூத்த பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் பல நடிகர் நடிகைகளின் அந்தரங்கமான பல விஷயத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் பேசி வருகிறார். இந்த வகையில் இவர் நடிகை சதா குறித்தும் அவருக்கு இருக்கும் தப்பான பழக்கம் குறித்து பல அதிர்ச்சியான தகவல்களை பேசி சோசியல் மீடியாவை திக்குமுக்காட வைத்துள்ளார். ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த ஜெயம் திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை சதா. ஜெயம் ரவி ஹீரோவாக அறிமுகமான அந்த படத்தில் பாவாடை தாவணி கொலுசு அணிந்து கொண்டு குடும்ப குத்துவிளக்காக நடித்து அனைவரையும் வசியம் செய்தார் நடிகை சதா. இந்த படத்தில் இவர் பேசிய போயா போ வசனமும் இவர் கையை தூக்கி பேசிய விதமும் இன்று வரை ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஸ்டைலாகவே உள்ளது. முதல் படத்தில் இழுத்து போர்த்தி கொண்டு நடித்த இவர் ஷங்கர் இயக்கிய அந்நியன் படத்தில் விக்ரமுடன் சேர்ந்து கொண்டு கண்ணும் கண்ணும் நோக்கியா என ஸ்டைலாக ஆட்டம் போட்டார். இதையடுத்து அஜித், மாதவன் என முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து வந்த இவருக்கு தற்போது பட வாய்ப்பே இல்லாததால் சினிமாவில் தென்படுவதே இல்லை. பட வாய்ப்பு இல்லை என்றாலும் இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் அவ்வப்போது ஒரு போட்டோவை ஷேர் செய்து வருகிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வந்த சதாவிற்கு மார்க்கெட் சுத்தமாக குறைந்து போனதால் எலி என்ற படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நடிக்க வேண்டிய நிலைக்கு போனார். அது கூட பரவாயில்லை என்று சொல்லும் அளவிற்கு டார்ச் லைட் என்ற விவகாரமான படத்தில் விலைமாதுவாக நடித்தார். இந்த படத்திற்கு பிறகு இவரின் இமேஜ் மொத்தமாக டேமேஜ் ஆகிவிட சுத்தமாக பட வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. பொழப்புக்காக எதையாவது செய்துதான் ஆக வேண்டும் என்பதால் மும்பையில் எர்த்லிங்ஸ் கேஃப் நடத்தி வருகிறார். லாபகரமாக சென்று கொண்டிருந்த அந்த எர்த்லிங்ஸ் கஃபே மூட போறாங்கன்னு லைவ் வீடியோவில் கண்ணீர் விட்டு கதறினார். இந்த நிலையில் யூடியூபில் ஒன்றில் பைல்வான் ரங்கநாதன் சதாவிற்கு இருக்கும் தப்பான பழக்கம் குறித்து பேசியுள்ளார். அதில் நடிகை சதாவிற்கு இருக்கும் கெட்ட பழக்கம்தான் அவரது வாழ்க்கையை பாதித்திருக்கிறது. சதா எப்போதும் புகைப்பிடித்து கொண்டு இருப்பார். ஷூட்டிங் சமயத்தில் கூட புகைப்பிடித்து கொண்டே இருப்பார். இதை நானே நேரில் பார்த்திருக்கிறேன். அந்த தப்பான பழக்கத்திற்கு அவர் அடிமையாக இருந்தார். இதனால்தான் அவருக்கு மார்க்கெட் குறைந்தது என்று பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார்.